இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஹெச்டிடிபி பேக்கெட்ஸ் மட்டும் வேணும், எனக்கு வந்து டிஎன்எஸ் லெவலில் லோட் பேலன்சிங் வேணும் அப்படின்னா டிராஃபிக் மேனேஜர் போகலாம். இந்த டிராஃபிக் மேனேஜர் அப்படின்றது குளோபல் லோட் பேலன்சர். குளோபலாக உங்களுடைய சிஸ்டம்ஸ் வந்து எங்கே வேணா இருக்கலாம், எந்த கிளவுட்ல வேணா இருக்கலாம், அஷூர்ல இருக்கலாம், ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கலாம், ஏடபிள்யூஎஸ்ல இருக்கலாம். ஸோ யுவர் டிராஃபிக் கேன் பி யுவர் எண்ட் சிஸ்டம்ஸ் கேன் பி எனிவேர். இது வந்து ஒரு டிஎன்எஸ் பேஸ்ட் லோட் பேலன்சர். ஸோ அதே மாதிரி இட் கேன் டிஸ்ட்ரிபியூட் டிராஃபிக் டு குளோபல் அஷூர் ரீஜன்ஸ். ஸோ குளோபலாக இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டம்ஸ்க்குமே வந்து இந்த டிராஃபிக்கை வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் அஷூர், ஏடபிள்யூஎஸ், ஆன்-பிரெம், உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர், தேர்ட் பார்ட்டி சாஸ் அப்ளிகேஷன், எங்கே வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிராஃபிக் மேனேஜர் also provides your public endpoint with high availability and quick responsiveness. ஸோ எந்த ரீஜன்லேருந்து கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து டிராஃபிக் வந்து குயிக்காக ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ அதை நம்ம எப்படி வந்து ரீடைரக்ட் ஆகுதுன்றது இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த செஷனை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக புரிய வைக்கணுன்றதுக்காக ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு ஒரு 2-3 சர்வர் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, லெட் மீ, இதில் எதுவும் சர்வர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து காலையில் பேட்சில் வந்து 2-3 சர்வர் கிரியேட் பண்ணோம். ஒரு சர்வர் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு சர்வர் இருக்கு. ஸோ இதோடைய ஐபி அட்ரஸ் ஏதாவது ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து வெல்கம் டு ஸ்டான் ஏப்ரல் 2024 பேட்ச்னு இருக்கு. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இது இந்த சர்வர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, என்னுடைய ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டரில் வந்து யூஎஸ்ல இருக்குது, நார்த் வெர்ஜீனியாவில். ஸோ மேபி இன்னொரு சர்வர் வேணும் அப்படின்னா நம்ம அமேசான்லேயே வந்து ஒரு லெட்ஸ் சே ஐ வில் கிரியேட் இட் இன், எங்கே கிரியேட் பண்ணலாம், மும்பையில் கிரியேட் பண்ணலாம், இந்தியாவில். ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் அ ஹை எண்ட் சர்வர். ஒரு $20 இருக்கிற சர்வரை கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஐ வில் கால் இட் அஸ் ஸ்டான் AWS VM003 அப்படின்னு சும்மா ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன், 001 கிரியேட் இன்ஸ்டன்ஸ். ஸோ இது நம்ம மொத்தம் வந்து 4 சர்வர் இருக்குது நம்மக்கிட்ட. 2 சர்வர் வந்து அஷூரில் இருக்குது, 2 சர்வர் வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்குது, ஒரு சர்வர் வந்து AWS EC2ல இருக்குது, இன்னொன்று வந்து AWS லைட் சைடில் இருக்குது. அப்போ வந்து டேட்டா சென்டரும் வெவ்வேறு டேட்டா சென்டரில் இருக்குது. ஒரு சர்வர் வந்து மும்பையில் இருக்குது, ஒரு சர்வர் நார்த் வெர்ஜீனியாவில் இருக்குது AWSலே. அஷூரில் வந்து 2 சர்வர் வந்து உங்களுக்கு வேறு வேறு டேட்டா சென்டரில் இருக்குது, அவைலபிலிட்டி ஜோன். ஓகே, இந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட 4 சிஸ்டம் இருக்கு. 4 சிஸ்டம்லயும் வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுடைய சர்வீஸ் வந்து நம்ம ரன் பண்றோம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்து அவைலபிலிட்டி கிடைக்குது, இப்போ வந்து ஒரு கிளவுட் டவுன் ஆனாலும் நம்மளால டிராஃபிக்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு டேட்டா சென்டர் டவுன் ஆனாலும் உங்களால் வந்து டிராஃபிக் வந்து ரீடைரக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் டவுன் ஆனாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு EC2 சர்வீஸ் டவுன் ஆனாலும் சரி, இல்லை லைட் சேல் சர்வீஸ் டவுன் ஆனாலும் சரி, அஷூரோட VM சர்வீஸ் டவுன் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று டவுன் ஆனால் மற்ற சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ சர்வீஸ் டவுன் டைமை டாலரேட் பண்ணலாம். டேட்டா சென்டர் டவுன் டைம், கிளவுடே வந்து அஷூர் கிளவுட் இல்லை AWS கிளவுட் டவுன் ஆனாலும் உங்களோட சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டிராஃபிக் மேனேஜர்ன்றது எனி டிஎன்எஸ் லெவல் லோட் பேலன்சிங் வந்து டொமைன் பேஸ்ட் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். லேட்டன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து உங்களுக்கு குயிக்காக இருக்கோ அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரீச் பண்ண வச்சிரும். இட் கேன் பி எனி HTTP எண்ட் பாயிண்ட். HTTP-யா ஒரு URL இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இட் கேன் பி எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட், ஆர் இட் கேன் பி இன்டர்னல் எண்ட் பாயிண்ட், ஆர் இட் கேன் பி யுவர் தேர்ட் பார்ட்டி ஒரு சாஸ் அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். இப்போ அந்த ஹோஸ்டிங்கர் ஆர் GoDaddyல வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். எனி இன்டர்நெட் ஃபேசிங் அப்ளிகேஷன் யூ கேன் யூஸ் இட், கேன் பி இன்டெகிரேட்டட். HTTPS கிடையாது, கரெக்ட்டுங்களா? ஆமாம், இது வந்து HTTP, இது கரெக்ட். ஆமாம், HTTP லோட் பேலன்சர். நம்ம பெரும்பாலும் வந்து இந்த டிராஃபிக் மேனேஜர் யூஸ் பண்றது வந்து எந்தெந்த லைக் இப்போ கம்பெனி என்விரான்மெண்ட்ல வந்து மல்டிபிள் கிளவுட் இல்ல மல்டிபிள் என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அசூர் இல்லாம வேற GCP இல்ல ஆன்-பிரெம் இல்லாட்டி வந்து உங்களுக்கு AWS அந்த சர்வர் அதுல ரன் ஆயிட்டு இருந்ததுன்னா லோட் பேலன்ஸ்க்காக அப்போ வந்து கனெக்ட் பண்றதுக்காக இந்த டிராஃபிக் மேனேஜர் யூஸ் பண்றது இல்லைங்களா? ஆமா, இல்ல இப்போ ஒரு சில சர்வீசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ கூகுள் ஆர் நிறைய டிஃப்ரெண்ட் கிளவுட் ப்ராடக்ட் சாஸ் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜன் லெவலில் வந்து எங்கே வேணா இருக்கும். அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களுடைய கூகுள் எண்ட் பாயிண்ட் சர்வர் ஆர் ஈவன் அமேசானுடைய ஃப்ரண்ட் அண்ட் அந்த போர்ட்டல், இது எல்லாமே வந்து குளோபலாக வந்து எல்லா லொக்கேஷன்ஸ்ல எங்கே வேணா இருக்கலாம், எந்த டேட்டா சென்டர்ல எப்படி வேணா இருக்கலாம். இது வந்து இட் நீட் நாட் பி
மல்டி கிளவுடுன்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது வந்து குளோபலா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் HTTP எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். உங்களுடைய டிராஃபிக் வந்து இந்த குளோபல் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து DNS வழியா ரிசால்வ் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா எது லோயஸ்ட் லேட்டன்சில கனெக்ட் ஆகுது, எது வந்து அவைலபிளா இருக்கு, எது ஃபாஸ்டா உங்களுக்கு மில்லி செகண்ட் லேட்டன்சில கனெக்ட் ஆகுதோ அதை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் வந்து இந்த ப்ராக்டிக்கல் வந்து உங்களுக்கு எப்படி வேணா உங்களுடைய டிசைன் என்விரான்மெண்ட் இருக்கலாம் அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து சர்வர்ஸை வந்து Azure, AWS அது மாதிரி கொடுத்தேன். ஸோ இட் கேன் பி வித்தின் த சேம் கிளவுட், டிஃப்ரெண்ட் ரீஜன், டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல இருக்கலாம். இட் கேன் பி அக்ராஸ் கிளவுட், அக்ராஸ் ஆன் ப்ரமைசஸ், எல்லா காம்பினேஷன்ஸுக்கும் வந்து இட் வில் ஒர்க் அவுட். இது வந்து ஒரு பாஸ் ஆஃபரிங். இது வந்து உங்களுக்கு லோட் பேலன்சர் அஸ் சர்வீஸாக தான் உங்களுக்கு வருது. எனி இன்டர்நெட் ஃபேசிங் ஆப்ஸ் ஆர் ஈவன் அவுட் சைட் ஆஃப் Azure வந்து ஒர்க் ஆகும். Azureோட லோட் பேலன்சர் அதெல்லாம் வந்து Azureக்குள்ள தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண செலக்ட் பண்ண சிஸ்டம்ஸ் எல்லாமே Azureக்குள்ள இருக்கக்கூடிய VM, Azureக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கேல் செட் அப்படி தான் வந்து உங்களால செலக்ட் பண்ண முடியும். வேற இது வந்து இட் கேன் பி எனி பப்ளிக் எண்ட் பாயிண்ட், இட் கேன் பி எனி சர்வீஸ். இது ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயே நிறைய அல்காரிதம்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து ஹெல்த் மானிட்டரிங் இருக்கான்னு கேட்டால் ஹெல்த் ப்ரோப், ஹெல்த் மானிட்டரிங்லாம் இருக்கு. ஸோ எந்தெந்த சிஸ்டம் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த சிஸ்டமுக்கு வந்து டிராஃபிக் அனுப்பக்கூடாது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ தட். ஸோ இட் இஸ் வெரி ஹைலி ரெசிலியன்ட், ஹைலி அவைலபிள் சர்வீஸ். ஈவன் என்டையர் கிளவுட் ஆர் என்டையர் என்விரான்மெண்ட்டே டவுன் ஆனாலும் உங்களுக்கு வந்து இது கொண்டு போக முடியும். ஸோ டிராஃபிக் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் Azure VMக்கு டிராஃபிக் அனுப்பலாம், Azureோட வெப் ஆப்ஸ்க்கு அனுப்பலாம், ஆர் எனி SaaS அப்ளிகேஷன் ஆர் எனி நான் கிளவுட் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு போகும். ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ், ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து அப்ளிகேஷனுடைய அவைலபிலிட்டியை வந்து நம்ம மேக்ஸிமம் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து யூ ஆர் ரன்னிங் இட் ஆன் மல்டிபிள் கிளவுட், மல்டிபிள் என்விரான்மெண்ட். ஸோ இட் டெலிவர்ஸ் ஹை அவைலபிலிட்டி. தென் அப்ளிகேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எது லோயர்ஸ்ட் லேட்டன்சியில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் அது வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் டவுன் டைம் ஆர் வித் மினிமல் டவுன் டைம் வந்து உங்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது வந்து யூ கேன் கம்பைன் ஹைப்ரிட் என்விரான்மெண்ட் ஆர் ஹைப்ரிட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி குரூப் பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. டிஸ்ட்ரிபியூட் டிராஃபிக் அக்ராஸ் காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணும்போது டிராஃபிக் மேனேஜர் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் கிளைண்ட் டு சர்வர் எண்ட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மேபி இந்த சர்வர்லேயே நம்ம போயிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன மினிமல் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது AWSல ஒரு நியூ சர்வர் கிரியேட் பண்ணாலும் இதுலேயே நம்ம வந்து மேபி IIS இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் 3 அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிறேன் அதில். ஸோ தட் வி ஹேவ் 4 சர்வர்ஸ். ஸோ லெட் இட் லோட். மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் போயிட்டு டிராஃபிக் மேனேஜர் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ டிராஃபிக் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அது ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம லோட் பேலன்சரில் ஜென்ரலாக வந்து ரவுண்ட் ராபின் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணோம், கரெக்டுங்களா? அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எந்த சர்வர் அவைலபிளாக இருக்குது, இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, கனெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லோட் பேலன்சரே வந்து ரவுண்ட் ராபினில் வந்து பேக் அண்ட் சர்வரில் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு லோட் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வேற இங்கே ரவுட்டிங் மெத்தடில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன பேசிஸில் இந்த ரவுட்டிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் ஒரு ஹை லெவலில் எக்ஸ்பிளனேஷன் இப்போ நான் கொடுத்துட்றேன். ஸோ டிராஃபிக் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் நிறைய ரவுட்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மெத்தட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரவுட்டிங் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இதில் என்ன பர்ஃபார்மன்ஸ், நெட்வொர்க் லெவலில் வந்து எந்த சர்வர் வந்து லோயர் லேட்டன்சியில், லோயர் மில்லி செகண்டில் வந்து ஆக்சஸ் ஆகுதோ அந்த சர்வருக்கு வந்து நம்ம எண்ட் யூசரோட கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் போகும். ஸோ இதான் வந்து டிஃபால்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜியோகிராஃபிக்கலாக வந்து இப்போ இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்தியா சர்வருக்கு போவோம், சிங்கப்பூர்லேருந்து ஆக்சஸ் பண்ணால் சிங்கப்பூர் சர்வருக்கு போவோம். ஸோ ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் ஆர் அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் லேட்டன்சி வந்து எது கம்மியாக இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகும், அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும், ரவுட்டிங் மெத்தட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து ப்ரையாரிட்டி வெயிட்டட் இது சொல்லுவாங்க. ஸோ இது வெயிட்டட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆன் ப்ரமைசஸில் ஒரு செட் ஆஃப் சர்வர் இருக்குது, அதை வந்து நான் க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா கிராஜுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆன் ப்ரைமில் வந்து 80% யூசர் கனெக்ஷன் வந்து ஆன் ப்ரைமுக்கு போகணும், அப்புறம் 20% க்ளவுடுக்கு போகணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக 70-30, 60-40, 50-50, தென் வந்து இதுக்கு வந்து 40, இதுக்கு 60, அந்த மாதிரி கிராஜுவலாக நம்ம வெயிட்டேஜை வந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால வந்து நமக்கு எண்ட் யூசருக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் சுவிட்ச் ஓவர் பண்றது, இல்லை நான் ப்ரொடக்ஷன்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து டெஸ்டிங் பண்றதுலாம் வந்து இந்த மாதிரி நம்ம வெயிட்டட் வச்சு பண்ணலாம். 10% ரெக்வஸ்ட் மட்டும் நான் ப்ரொடக்ஷனுக்கு போகணும், 90% வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகணும், அந்த மாதிரி நீங்க வெயிட்டேஜ் வந்து கொடுத்து இந்த ரவுட் பண்ணலாம். ஸோ யூ கேன் டிஸ்ட்ரிபியூட் பை ப்ரொவைடிங் எ வெயிட்டேஜ் வேல்யூ. அது எப்படி இப்போ கொடுக்கலாம் அப்படின்றது இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஸோ தட் ப்ராக்டிக்கலாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி பேஸ். இப்போ வந்து ஒரு சில சர்வர் வந்து நம்ம வெரி ஹை எண்டாக கொடுத்துருப்போம், சைஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஒரு சில சர்வர் வந்து சைஸ் கம்மியாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து வெப் ஃப்ரண்ட் எண்டில் வந்து எல்லா சர்வரும் ஒரே மாதிரி கான்ஃபிகரேஷன் கேட்டகரியில் தான் இருக்கும். சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த சர்வருக்கு தான் நமக்கு ரெக்வஸ்ட்லாம் போகணும், இது வந்து பிரைமரி எண்ட் பாயிண்ட், இது வந்து பேக்கப் எண்ட் பாயிண்ட் ஆர் ஸ்டாண்ட் பை எண்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை பேக்கப் எண்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சர்வர் டவுன் ஆனால் மட்டும் இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி யூ கேன் ஆல்சோ கான்ஃபிகர் ப்ரையாரிட்டி நம்பர். ஸோ நம்பர் 1 நம்பர் 2 எந்தெந்த சர்வர் நம்பர் 1க்கு தான் எப்பயுமே போகும். இதில் ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம பிரைமரி எண்ட் பாயிண்ட் கொடுத்துரும் அப்படின்னா எப்பயுமே ரெக்வஸ்ட் எல்லாமே பிரைமரி எண்ட் பாயிண்ட் தான் போகும். இந்த சர்வர் டவுன் ஆகிற வரைக்கும் ஸ்டாண்ட் பை பேக்கப் எண்ட் பாயிண்ட்ஸ் யூஸே ஆகாது. ஸோ அது வந்து ரொம்ப ரேராக வந்து சில சினாரியோக்கு வந்து யூஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஆப்ஷன் தான். இந்த ஜியோகிராஃபிக்கில் நம்ம எது க்ளோசஸ்ட்டாக இருக்கோ, எது கம்மியான லேட்டன்சியில் ஒர்க் ஆகுதோ, ஸோ அதை பேஸ் பண்ணி போகிறது. இல்லை நீங்கள் வந்து சில இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜியோகிராஃபி ரவுட்டிங் மெத்தட் பண்ணலாம். இப்போ வந்து ஜியோகிராஃபியில் வந்து இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணால் இந்தியா சர்வருக்கு போகணும், ஏன்னா வந்து அது லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், இல்லை வந்து அந்த டேட்டாவுடைய சென்சிட்டிவிட்டிக்காக இப்போ இந்தியா யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணி சேவ் பண்ணுற விஷயம்லாம் இந்தியா சர்வரில் ஸ்டோர் ஆகணும். இப்போ யூரோப்பில் இருக்கவங்களுக்குலாம் யூரோப் சர்வருக்கு போகணும். ஸோ அதே மாதிரி வந்து யூஎஸ்ல இருக்கவங்களாம் யூஎஸ் சர்வர்ஸ்க்கு போகணும். அப்படின்ற மாதிரி நம்ம ஜியோகிராஃபிக்கலாக எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த ஜியோகிராஃபிலேருந்து வராங்களோ அந்த ஜியோகிராஃபிக்கல் ஆரிஜின் ஏற்ற மாதிரி நம்ம யூ கேன் ரீடைரக்டட். இதில் வந்து நீங்கள் ப்ராக்ஸி சர்வர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து எந்த டிஎன்எஸ் சர்வர்லேருந்து query வருது. இப்போ நீங்கள் ப்ராக்ஸி யூஸ் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸோட ப்ராக்ஸி சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா யூஎஸ் சர்வருக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எந்த டிஎன்எஸ் சர்வர் ஐபிலேருந்து வருது, எந்த டிஎன்எஸ் வழியாக உங்களுக்கு ரிசால்வ் ஆகி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜியோகிராஃபிக் கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ உங்கள் மெஷினில் வந்து ஏதோ ஒரு ப்ராக்ஸியோ இல்லை உங்கள் ஆஃபீஸோடைய அந்த இது டூல் ஏதாவது கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த கேட்வே வந்து யூஎஸ் கேட்வேயா இருக்கு, இல்லை யூரோப் கேட்வேயா இருக்கு அப்படின்னா அந்த சர்வர் கனெக்ட் ஆகிடும். அது ஏன் அப்படின்னா உங்களுடைய அந்த நேட்டிங் கனெக்ஷன் ஆர் அந்த லோக்கல் ப்ராக்ஸி கனெக்ஷனை வச்சு அது டிசைட் பண்ணிடும். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்சிலேருந்து வந்தால் இந்த பர்டிகுலர் சர்வருக்கு போகணும். ஸோ அதை நீங்கள் சப்நெட் மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை மல்டி வேல்யூவாகவும் கொடுக்கலாம். ஸோ மல்டி வேல்யூ அப்படின்னா எந்த ஐபி வெர்ஷன் 6க்கு ஒரு இது, ஐபி வெர்ஷன் 4க்கு ஒன்று, இல்லை இந்த ஐபி ரேஞ்சிலேருந்து வந்தால் இந்த சர்வருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி சப்நெட்டை பேஸ் பண்ணிலாம் நீங்கள் மல்டி வேல்யூ ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து லெட்ஸ் டூ தட். இப்போ வந்து நான் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து let me configure stand traffic manager profile 01. ஸோ இதில் வந்து ரிசோர்ஸ் குரூப் வந்து ஏதாவது ரிசோர்ஸ் குரூப் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிராஃபிக் மேனேஜர் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிடுறோம். அதில் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இப்போ எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து 1 by 1 நம்ம வந்து இதில் இந்த ப்ரொஃபைலில் ஆட் பண்ணணும். ஸோ இதில் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் சூஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷூர் எண்ட் பாயிண்ட்ஸ்னா எல்லா சிஸ்டமும் அஷூரில் இருந்ததுன்னா அஷூர் எண்ட் பாயிண்ட் போகலாம். இல்லை எனக்கு காம்பினேஷனில் வந்து சிஸ்டம்ஸ், ஒரு சில சிஸ்டம் வந்து என்னுடைய ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டரில் இருக்குது, ஒரு சில சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு, அஷூர்ல இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் எக்ஸ்டர்னல் காம்பினேஷன்ல போகலாம், எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட். இதில் வந்து நெஸ்டட் எண்ட் பாயிண்ட்டும் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிராஃபிக் மேனேஜருக்குள்ள டிராஃபிக் மேனேஜர், இல்லை டிராஃபிக் மேனேஜருக்குள்ள லோட் பேலன்சர், அந்த மாதிரி நெஸ்டிங் கான்செப்டும் உங்களால் பண்ண முடியும். ஸோ வந்து TM within TM, traffic manager within traffic manager profile. ஸோ வந்து ஒரு ரீஜனில் வந்து ஒரு டிராஃபிக் மேனேஜர் கிரியேட் பண்ணிட்டு அதை குளோபலாக வந்து ஒரு டிராஃபிக் மேனேஜர் கிரியேட் பண்ணி அந்த மாதிரியும் ஹைரார்க்கிகளாக வந்து உங்களுக்கு இது பண்ண முடியும், நெஸ்டிங் கான்செப்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த நெஸ்டிங்கும் பண்ணுவாங்க சில இதில். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம we have created a traffic manager profile. இதில் போயிட்டு எந்தெந்த சிஸ்டம்க்குலாம் போகணும் அப்படின்றத வந்து we can go and add it. இதில் எண்ட் பாயிண்ட்ஸில் போயிட்டு நம்ம எந்தெந்த சிஸ்டமோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணும்போது 1 by 1 நம்ம we can go and add it. இப்போ நம்ம வந்து எல்லா சிஸ்டமும் அஷூர்ல இருந்து அஷூர் எண்ட் பாயிண்ட் போய்க்கலாம். இல்லை எனக்கு ஒரு சில சிஸ்டம் வந்து எக்ஸ்டர்னலா இருக்கு, ஒரு சில சிஸ்டம்லாம் வந்து அஷூர்ல இருக்கு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ வித் த மிக்ஸ் அண்ட் மேட்ச் எக்ஸ்டர்னல். இப்போ இதோட ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். இது வந்து I will give it a name, AWS EC2
IP01 ஏதோ ஒரு நேம் கொடுத்துங்க உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான். இது வந்து நீங்க FQDN ஃபுல்லி குவாலிஃபைட் நேம், இப்போ இந்த நேம் கொடுத்தாலும் ஓகே தான். அதாவது இந்த பப்ளிக் டிஎன்எஸ் நேம் கொடுத்தாலும் ஓகே தான், ஆர்எல்ஸ் வந்து ஐபி கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ இதுக்கு இந்த நேம் ரிசால்வ் ஆகுது அப்படின்னா தென் யூ கேன் வெரி மச் கோ அஹெட் அண்ட் யூஸ் இட். கண்டிப்பாக அது ரிசால்வ் ஆகும். அது என்னது இட்ஸ் ரிசால்வ் ஆகுது. ஸோ நீங்கள் எய்தர் வந்து ஐபி யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நேம் யூஸ் பண்ணலாம். ஸோ பெட்டர் ஐபிஐ நம்ம இதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த என் பாயிண்ட் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு இது கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த என் பாயிண்ட் வந்து எங்கே இருக்கு, யூஎஸ்ல இருக்கு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் சே இட் இஸ் ஈஸ்ட் யூஎஸ் கொடுத்துட்டு ஹெல்த் செக்கும் எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டம்க்கு வந்து ரெக்வஸ்ட் போகும், இல்லாட்டி அது போகாது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு என் பாயிண்ட்டை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இதுவும் வந்து AWS உடைய, இது வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ இதோடைய ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இன்னும் நம்ம வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணல, பட் இப்போதைக்கு ஆட் பண்ணிடுவோம். சாரி, இது வந்து AWS உடைய இந்தியா IP01 ஏதோ நேம் கொடுத்துங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் ஃபைன். ஸோ இது வந்து எங்கே இருக்கு, இந்தியா லொக்கேஷனில் இருக்கு. இந்தியா சவுத் இந்தியா கிடையாது, இது வந்து நார்த் இந்தியா, வெஸ்ட் இந்தியா மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபைன், ஓகே. இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். ஐ வில் ஜஸ்ட் ஆட் இட். இப்போ AWS உடைய என் பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அஷூரோடைய 2 என் பாயிண்ட் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் ஆட் Azure Server 2. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது, ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்குல்ல. ஸோ இது ஈஸ்ட் யூஎஸ்னே கொடுத்துக்கிறேன். ஆட். ஸோ இது வந்து இப்போ ரியல் டைமில் வந்து இது எல்லாமே ஒரே பேஜாக தான் இருக்கும் எல்லா சர்வர்லையும். நம்ம இப்போ வந்து டிஃப்ரெண்ட் சர்வருக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் போகுது அப்படின்றத காமிக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பேஜ் வந்து டிஃப்ரெண்ட் பேஜஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் google.com கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இப்போ ஏன் google.co.inக்கு போகுது, ஏன் google.co.japanக்கு போகுது, அந்த மாதிரி வந்து குளோபலாக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரீஜன், உங்களுடைய கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை ரீடைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், அஷூரோடைய VM0 இது ஒன்று இல்லை, கரெக்ட். ஸோ இதுவும் வந்து ஈஸ்ட் யூஎஸ்லாம் இருக்கு. இன்கேஸ் நீங்கள் வேற எங்கேயாவது கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் சூஸ் தட், சேவ். இப்போ 4 என் பாயிண்ட் ஆட் ஆயிடுச்சு, ஒன்று ஆன்லைனில் வருது. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் ரீச்சபிளாக இருந்தது அப்படின்னா அது ஆன்லைன் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிஸ்டமில் போயிட்டு we can install the IIS quickly. ஓகே, லெட் இட் லோட். மேபி இதில் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் இந்த டிராஃபிக் மேனேஜர் ப்ரொஃபைலில் வந்து இதெல்லாம் காப்பி பண்ணி என்னோட லோக்கல் மெஷின்லேருந்து கனெக்ட் பண்ணால் என்ன இதுக்கு போகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இது எதுக்கு வேணால் போகலாம். ஓகே, ஸோ AWSக்கு போகுது, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் என் பாயிண்ட் அதுதான் ஆன்லைனில் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் என் பாயிண்ட்டுக்கு போகுது, அது ஒரு ரீசன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் வந்தது. இப்போ இட்ஸ் மேபி நீங்கள் யாராவது ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா மேபி உங்களது வந்து அந்த யூஎஸோடைய AWS உடைய சரி அஷூரோடைய சிஸ்டம்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் சேட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், என் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே ஆன்லைன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அது வேற வேற லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஓகே. ஸோ இது வந்து இட் இஸ் கெட்டிங் லோடட். ஸோ மேபி இன்னொருத்தர் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இன்னொரு சர்வருக்கு போகுது, ஒரே லிங்க் தான், ஸ்டாண்ட் டிராஃபிக் மேனேஜர் ப்ரொஃபைல் 01. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண இட் இஸ் கெட்டிங் கனெக்டட் டு டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்.
ஓகே, ஸோ இது வந்து எப்படி வந்து குளோபலாக ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேபி ஏதாவது ப்ராக்ஸி சைட் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த geopeaker.com போனீங்க அப்படின்னா இது ஒரு ப்ராக்ஸி சைட். இது நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது எந்த சைட்டுக்கு போகுது அப்படின்றது இங்கே நீங்கள் விஷுவலாக பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இந்த வெப்சைட்டோடைய லிங்க் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோ கொடுத்த உடனே டிஃப்ரெண்ட் ரீஜன், இப்போ பிரேசில்லேருந்து ஆக்சஸ் பண்ணால் என்ன சைட் போகுது, சிங்கப்பூர்லேருந்து ஆக்சஸ் பண்ணால் என்ன சைட் போகுது அப்படின்றத இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஸோ எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் மில்லி செகண்ட் லேட்டன்சியில் வருது. இப்போ கலிஃபோர்னியா ஆக்சஸ் பண்ணும்போது இந்த சர்வர் 1க்கு போகுது, அயர்லாண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது சர்வர் 2க்கு போகுது, ஆஸ்திரேலியாலேருந்து போகும்போது ஏடபிள்யூஎஸ் சர்வருக்கு போகுது. இந்த இடத்துல ஏடபிள்யூஎஸ், இந்த வெல்கம் டு ஏடபிள்யூஎஸ் இங்கே இருக்கு பாருங்க. இதே நார்த் விர்ஜினியாவில் வந்து சர்வர் 2க்கு போகுது, ஏன்னா அதுதான் ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்கக்கூடிய இதுதான். ஸோ பிரேசில்லேருந்து இந்த சர்வர் 2, சர்வர் 1 இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ஸ்லேருந்து போகும்போது டிஃப்ரெண்ட் சர்வரில் வந்து அதுவே வந்து எது கம்மியான மில்லி செகண்ட் லேட்டன்சியில் வந்து எந்த சர்வர் ஆக்சஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அது கனெக்ட் ஆகிடுது. ஸோ பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிராஃபிக் மேனேஜருக்குன்னு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான், ஒரே ஐபி அட்ரஸ் தான். பட் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் சர்வருக்கு வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஏடபிள்யூஎஸ்க்கும் போகுது, அஜூருக்கும் போகுது, அஜூர்லேயே வந்து சர்வர் 1 அண்ட் சர்வர் 2. ஸோ நம்மளுடைய லொகேஷனை பேஸ் பண்ணி லேட்டன்சி எது குயிக்காக ஆக்சஸ் ஆகுதோ பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அது கனெக்ட் ஆகுது. நெட்வொர்க் லெவலில் எது குயிக்காக ரீச் ஆகுதோ, எந்த சர்வர் ஆன்சர் பண்ணுதோ அந்த சர்வருக்கு வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ மேபி குயிக்காக இந்த இன்னொரு சர்வரையும் கொண்டு வந்துருவோம் ஆன்லைனில். ஸோ தட் இட் வில் பி லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். அது மாதிரி நிறைய ப்ராக்ஸி சைட்ஸ் வச்சு நீங்கள் டெஸ்டிங் பண்ணலாம். ஸோ நான் வந்து அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிங்கப்பூர்லேருந்து ஆக்சஸ் பண்ணால் இந்த சர்வருக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரியே நம்ம we can do it. ஓகே, இதுல நம்ம HTTPS யூஸ் பண்ண முடியாது, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க, இது வெறும் HTTP தான். ஆமாம், கரெக்ட், வெறும் HTTP தான். ஓகே. உங்களுக்கு இந்த லோட் பேலன்ஸ் வந்து இன்டர்னல் இப்போ லைக் எக்ஸ்டர்னல் அந்த மாதிரி கிடையாது இல்லைங்க ஸ்கேன். இதில் வந்து ஒரே ஒரு லோட் பேலன்ஸ் டிராஃபிக் மேனேஜர்ல வந்து ஒன்று தான் இருக்கு இல்லைங்களா? அசூர் லோட் பேலன்ஸ்ல இருக்கிற மாதிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா? இல்லை, ஆமாம், இது வந்து பப்ளிக் ஃபேஸிங் மட்டும்தான். இது வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்நெட் ஃபேஸிங் தான். இது இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சர் தான். அது அஷூருடைய லோட் பேலன்சர் தான். நீங்கள் இன்டர்னலுக்கும் யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட் பேஸ்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ பப்ளிக் ஃபேஸிங்னால நம்ம நார்மலா எல்லாருமே HTTPS தானே யூஸ் பண்ணி சைட்டை ப்ரௌஸ் பண்ணுவாங்க. அப்போ சப்போர்ட் பண்ணலன்னா அப்புறம் எப்படி இது டிராஃபிக் மேனேஜர் யூஸ் பண்ண முடியும்? இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இதை வந்து WAF கூட இன்டெகிரேட் பண்ணலாம், இல்ல DDoS ஷீல்டு கூட இன்டெகிரேட் பண்ணலாம். அப்ப அது இன்டெகிரேட் பண்ணும்போது அது HTTPS தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது டிராஃபிக் மேனேஜர் தான் உங்களுக்கு HTTP. பட் இது நீங்க இன்டெகிரேட் பண்ணி வேற சர்வீஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இதுலேயே கொடுத்துருப்பேன் பாருங்க, டயக்ராம்லேயே இல்லை இந்த டாக்குமெண்ட்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ரியல் டைமில் போகும்போது லோட் பேலன்சர் டிராஃபிக் மேனேஜர் கூட இன்டெகிரேட் பண்ணலாம், இல்லை டிராஃபிக் மேனேஜர் அப்ளிகேஷன் கேட்வே கூட இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ கேஸ் ஸ்டடிலாம் இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து அதில் கிடைக்கும். ஆக்சுவலி மேம் அப்படிதான் ட்ரை பண்ண. ஒரு டிஆருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு டேட்டா சென்டர் டவுன் ஆயிடுச்சு, ஆன் ப்ரமைஸ்ல டவுன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளவுட்ல இருக்க டிஆர் சர்வருக்கு வந்து போகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டிராஃபிக் மேனேஜர் தான் வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி டேட்டா சென்டர் டு டேட்டா சென்டர் சப்போர்ட் பண்ண சொன்னாங்க. பட் ஆனால் அந்த அப்ரோச் பண்ணல. சரி, அதுக்கு தான் இருக்கீங்க. சைட்டை வந்து HTTPSல இருக்கு. ஆனா நம்ம போகும்போது இந்த சப்போர்ட் பண்ணாதனால எப்படி இது பண்ண முடியும்னு அந்த நேரத்துல ஒரு கன்ஃபியூஷன்ல விட்டுட்டேன். இது டிராஃபிக் மேனேஜர் மட்டும் தான் வந்து நமக்கு வந்து HTTP. நீங்க பேக் எண்ட்ல வந்து ஒரு ரீஜன்ல வந்து லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணிட்டு அது HTTP அந்த இடத்துல செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ HTTP ஐபியும் நீங்க வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் அதில் கொடுக்க முடியும். ஸோ இதுல நெஸ்டிங் சப்போர்ட் இருக்குல்ல. ஸோ டிராஃபிக் மேனேஜர்ன்றது ஒரு குளோபல் சர்வீஸ். உங்களுடைய ரீஜன் லெவலில் வந்து இப்போ 2-3 சர்வர் இருக்கு அப்படின்னா இந்த ரீஜனுக்கு ஒரு லோட் பேலன்சர், இன்னொரு ரீஜனுக்கு ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணி டிராஃபிக் மேனேஜருக்குள்ள வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் லோட் பேலன்சர்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு செக்யூராக இருக்கும், HTTPஸாக இருக்கும். ஈவன் அது அப்ளிகேஷன் இப்போ நமக்கு வந்து குளோபலாக வந்து நான் ஒரு டிராஃபிக் மேனேஜர் கிரியேட் பண்ணிட்டு ரீஜனல் லெவலில் வந்து ஒரு லோட் பேலன்சருக்கு போகணும். ஏன்னா லோட் பேலன்சருக்கு உங்களுக்கு பப்ளிக் ஐபி, FQDNலாம் வருது இல்லை. ஸோ அதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் செக்யூராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் கேட்வேயாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட் டோராக இருக்கட்டும், இல்லை லோட் பேலன்சராக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இட் கேன் பி HTTPS. ஸோ இதோடைய லிங்க் மட்டும்தான், டிராஃபிக் மேனேஜரோட லிங்க் மட்டும்தான் உங்களுக்கு HTTPயாக வரும். ஸோ லெட் மீ க்ளோஸ் இட். அதில் போயிட்டு
ஜஸ்ட் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ நம்ம அதை எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மெத்தட் பார்த்தோம். இதுவே நான் வந்து இந்த கண்ட்ரிலேருந்து வந்தால் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து we can change it. ஆனால் certain மெத்தட்ஸை வந்து நீங்கள் டைரெக்டாக டவுன் டைம் இல்லாமல் மாற்ற முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட் மீ ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள். இப்போ கரண்ட்டாக வந்து கான்ஃபிகரேஷனில் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மெத்தட் கொடுத்தோம். இதை நான் ப்ரையாரிட்டி மெத்தட்க்கு மாற்றணும்னா ஐ திங்க் ஐ வில் பி ஏபிள் டு சேஞ்ச் இட் வித்தவுட் எனி மேஜர் சேஞ்சஸ். ஸோ இது வந்து இப்போ நான் ப்ரையாரிட்டிக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரையாரிட்டி 1 2 3 4 வந்துடும். இப்போ யார் ஆக்சஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இந்த சர்வருக்கு தான் போவோம், அதுக்கப்புறம் தான் இந்த சர்வர், அதுக்கப்புறம் தான் இந்த சர்வர் அப்படி போவோம். இப்போ போயிட்டு நான் ஜியோ பிக்கர்லேயே ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா எல்லா ரெக்வஸ்ட்டுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் சர்வருக்கு தான் இப்போ ப்ரையாரிட்டி 1 அதுக்கு தான் வந்து உங்களுக்கு போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ப்ரையாரிட்டிக்கு மாற்றிட்டோம். பட் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ லேட்டன்சி வந்து டிஃபர் ஆக ஆரம்பிக்கும். இதில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெல்கம் டு AWS சர்வர், எல்லாத்துலேயுமே வெல்கம் டு AWS. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நான் AWS சர்வர் டவுன் ஆனால் மட்டும்தான் அஷூருக்கு போகும். ஸோ ப்ரையாரிட்டி பேஸில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராபேக் இருக்கு. ஸோ எந்த சர்வர் வந்து ஹையர் ப்ரெசிடென்ஸ் ஹையர் நம்பர் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ இருங்க, அந்த AWS உடைய இந்தியா எண்ட் பாயிண்ட் வந்து டீக்ரேடட் காமிக்குது. ஏன் அப்படின்னா இப்போதான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இன்னும் HTTP 80 போர்ட் அதெல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணலை, இப்போதான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதில் டீக்ரேடட் காமிக்குது பாருங்க. அதனால அந்த சிஸ்டம்க்கு வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் இன்னும் போக ஆரம்பிக்கலாம்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் 80 போர்ட் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா தென் இட் வில் ஸ்டார்ட். ஸோ லெட் மீ ஜஸ்ட் இது வந்து ஆன்லைனுக்கு வரணும். ப்ளஸ் வந்து டீக்ரேடட்னா இந்த சர்வீஸ் வந்து அதில் ரன் ஆகலைன்னு அர்த்தம். 80 போர்ட்டில் எதுவுமே அதில் ரன் ஆகலை அப்படின்ட்டு தான் இங்கே டீக்ரேடட்னு காமிக்குது பாருங்க. பட் வந்து மற்ற 2 சர்வர் இருக்கு. பட் இது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த சர்வரில் வந்து இது ஜஸ்ட் நான் AWS அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது AWS சர்வர் வந்து நான் நம்பர் 3 கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அதையும் கொடுத்துட்டு we might also have to allow the traffic. ஸோ HTTP அலோடாக தான் இருக்குது. பர்ஃபெக்ட். ஸோ அப்போ அது ஒர்க் ஆகும். லெட் மீ செக் த IP அட்ரஸ். இப்போ AWS 3 கொஞ்ச நேரத்தில் வரணும். ஃபைன், அது வந்து உங்களுக்கு அந்த எண்ட் பாயிண்ட் கொஞ்ச நேரத்தில் ஆக்சசபிள் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டான், இப்போ டிராஃபிக் மேனேஜர்ல வந்து நம்ம பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? பப்ளிக் IP வச்சு தான், இது எல்லாமே பப்ளிக் IP தான், எல்லாமே பப்ளிக் IP தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம், பப்ளிக் IP வச்சு பண்ணலாம். இருங்க, இதில் ஏன் வந்து 80 போர்ட் ஃபயர்வால் எனி IP4 ரெஸ்ட்ரிக்டட் டு எனி IP4 80 அலோடு தானே? கொஞ்சம் டைம் எடுக்குதா என்னன்னு தெரியல. பட் ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபைன். RDP IP ரூல் கிரியேட் IP6 ஃபயர்வால்லையும் 80 ஓப்பனில் தான் இருக்கு. லெட் மீ ட்ரை டு ஆட் all TCP. அது டூப்ளிகேட் ரூல்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, லெட் இட் கிரியேட். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்குது இட் ரிசால்வ் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து இது ஆன்லைன் வரணும் மெயினாக. இன்னும் ஆன்லைன் வந்து இருக்காது, ஏன்னா அது இன்னும் டீக்ரேடட் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சில கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் மாற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ப்ரையாரிட்டிக்கு மாற்றுறது, இல்லை வந்து வெயிட்டடுக்கு மாற்றுறது அப்படின்னா தென் அதுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த சர்வருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் போகணும், எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் வெயிட்டேஜ் மாற்றிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நீங்கள் சில விஷயங்கள் வந்து டைரெக்டாகவே உங்களால் வந்து மாற்ற முடியும். இப்போ இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ எல்லா சர்வருக்குமே வந்து உங்களுக்கு
ஈக்குவலாகவே வந்து இப்போ டிராஃபிக் போக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ரெக்வஸ்ட் வந்து சர்வர் 1, ஒரு ரெக்வஸ்ட் சர்வர் 2, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லேருந்து வர ரெக்வஸ்ட் வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு ஹேண்டில் ஆக ஆரம்பிக்கும். இதே நீங்கள் வந்து நம்பர் கூட கொடுக்கலாம், எதுக்கு வந்து அதிக ப்ரையாரிட்டி, அதிக வெயிட்டேஜ் அப்படின்றது. இப்போ எல்லா சர்வருக்குமே உங்களுக்கு வந்து போகுது பாருங்க, 1க்கு போகுது, 2க்கு போகுது சர்வர் ரெக்வஸ்ட்டு, தென் ஈவன் வந்து ஏடபிள்யூஎஸோட சர்வருக்கும் போகுது. ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக வந்து உங்களுக்கு யூசர் 1 வந்து சர்வர் 1, யூசர் 2 வந்து சர்வர் 2, அந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ண வைக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன மெத்தட், இது வெயிட்டட் மெத்தட். நீங்கள் அதை வெயிட்டட் பர்சன்டேஜும் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு நிறைய ரெக்வஸ்ட் வந்து எனக்கு இந்த அஷூரோடைய சர்வர் 2க்கு போகணும் அப்படின்னா இதில் போய் நீங்கள் அந்த வெயிட்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதில் வெயிட்டேஜ் வந்து இதுக்கு வந்து 5 வெயிட்டேஜ் வேணும். ஸோ இந்த சர்வருக்கு வந்து ஒரு 4 வெயிட்டேஜ் வேணும், இல்லை 3 வெயிட்டேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ரெண்ட் யூசர் ரெக்வஸ்ட் வந்து அந்த பர்சன்டேஜில் வந்து போக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இது 100% நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 30% ஆஃப் த ரெக்வஸ்ட் வந்து இந்த சர்வருக்கு போகும், 50% ஆஃப் த ரெக்வஸ்ட் வந்து அந்த இதுக்கு போகும். அந்த மாதிரி உங்களுக்கு ரீடைரக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதில் நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் சீயிங் சர்வர் 2. சர்வர் 2வும் ஏடபிள்யூஎஸோட சர்வர், அஷூரோட சர்வர் 1ம் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். பார்த்தீங்களா, இதில் நிறைய இதில் வந்து இப்போ 2 வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 3 ரெக்வஸ்ட் வந்து சர்வர் 1க்கு போகணுன்ற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ வந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு அஷூரோட எதுக்கு போகும், ஒரு சில ரெக்வஸ்ட் வந்து எதுக்கும் போகும், ஏன்னா இதுக்குமே நம்ம வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெயிட்டேஜ், இதுவும் ஆன்லைன் வந்துச்சு பார்த்தீங்களா, பர்ஃபெக்ட். ஸோ அப்போ வந்து அந்த லைட் சேல் வந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கான்ஃபிகர் ஆகிருக்கு, ரெடியாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாது ஒர்க் ஆகும். பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 4 சர்வர் இருக்குது. இதுவும் இங்கே ஆன்லைன்லேயும் வந்துருச்சு. ஸோ இதுவும் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு மெத்தடுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் டேரெக்டாக மாற்ற முடியாது. இப்போ நான் இந்த ஜியோகிராஃபிக் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு அது எல்லாத்தையும் எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இதில் வந்து வி ஹாவ் டு கான்ஃபிகர் இட் வித் சம் ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா. இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு தான் வி ஹாவ் டு ரீஆட் இட். ஸோ மற்ற எல்லா ரவுட்டிங் மெத்தடும் நீங்கள் ஆன்லைன்லேயே டேரெக்டாகவே உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஜியோகிராஃபிக் மெத்தடுக்கு போகும்போது மட்டும் அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரீஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் ஃபைன். லெட்ஸ் டூ தட் குவிக்லி. இப்போ நமக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து இப்போ இந்த ப்ராக்ஸி ஈக்குவேஷனில் இருக்குது அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுப்போம். ஸோ அந்த கண்ட்ரிஸை வச்சு நம்ம ப்ளே அரவுண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு த ஜியோகிராஃபிக் மெத்தட். இப்போ இது ஒர்க் ஆகும், ஏன்னா எல்லா எண்ட் பாயிண்ட்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்ட் யூசர் வந்து என்ன கண்ட்ரிலேருந்து வந்தால் பண்ணலாம். ஸோ வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து ஏடபிள்யூஎஸ் காமிக்குது. நான் சிங்கப்பூர்லேருந்து வந்தால் இந்த சர்வர் 1க்கு போகணுன்ற மாதிரி இப்போ நான் வந்து வேணுனே வந்து வேற ஒரு நியூ எண்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் வந்து என்டையர் ஏஷியா ஃபுல்லாகவே கொடுக்கலாம், ஏஷியா ஃபுல்லாகவும் கொடுக்கலாம், இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் கண்ட்ரியை மட்டும் நம்ம சூஸ் பண்ணலாம். அரல்ஸ் நீங்கள் வந்து வெறும் ஏஷியா மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ ஏஷியாலேருந்து வரவங்க எல்லாமே இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்டுக்கு போகணும், ஆப் சர்வீஸ்க்கோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏஷியா பசிபிக்லேருந்து வந்தாலே இந்த சர்வர் 1க்கு போகணுன்ற மாதிரி நான் கொடுக்குறேன். அதாவது சிங்கப்பூர்லேருந்து வந்தா சிங்கப்பூர் யூசர்ஸ் ஆட். அதே மாதிரி வேற என்ன கண்ட்ரி இங்கே இருக்கு, பிரேசில்லேருந்து வந்தாங்க அப்படின்னா இதில் வந்து 2 இருக்குங்க இல்லைங்களா, நம்ம வந்து இது ஏடபிள்யூஎஸ்க்கு போகணுன்ற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ பிரேசில் வந்து எதில் வரும், சவுத் அமெரிக்காவில் வரும். ஸோ சவுத் அமெரிக்காவில் பிரேசில்லேருந்து வர யூசர் வந்து ஏடபிள்யூஎஸ் சர்வர் 2க்கு போகிற மாதிரி கொடுத்துடலாம். ஓகே, அதுதான் இன்னும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த சர்வருக்கு போகிற மாதிரி நம்ம ரீடைரக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஐபி அட்ரஸ் மட்டும்தான் கொடுக்கணும், இல்லை எஃப்கியூடிஎன் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி நான் 2 கண்ட்ரி மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து இப்போ ஆக்சஸ் பண்ணுறோம், வர்ஜீனியா ஆர் அதாவது நார்த் விர்ஜீனியா யூஎஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம், கலிஃபோர்னியா யூஎஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம், அயர்லாண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம், ஆஸ்திரேலியாலேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது 4ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த கண்ட்ரி யூசர்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணவே இல்லை. இப்போ இதில் போய் நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா வெறும் 2 இது மட்டும்தான், சிங்கப்பூர் அண்ட் பிரேசில் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும், மற்ற எல்லாமே எம்டியாக தான் வரும். ஏன்னா நம்ம வந்து இன்னும் அலோவ் பண்ணல. ஓகே, என்ன சின்ன லிமிட் அதிகமாயிடுச்சு. ஜியோ பீக்கருக்கு இன்காக்னிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம்.
இப்போ வந்து நமக்கு சிங்கப்பூர் பிரேசில் மட்டும்தான் ஆன்சர் வரணும், மற்ற எல்லாத்துலேயுமே அனேபிள் டு ரெண்டர் வரணும். ஏன்னா நம்ம அந்த கண்ட்ரியெல்லாம் நம்ம அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, கலிஃபோர்னியா, யூஎஸ்லாம் நம்ம அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ இவங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் ஆகுது பாருங்க. நம்ம வேணுனே வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் வந்து ஏடபிள்யூஎஸோட அந்த தேர்ட் சர்வர் அந்த 3ன்னு இப்போ ரீசெண்டாக லைட் சேல் ஆட் பண்ணல, அதுக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம். சிங்கப்பூர் வந்து அஜூரோடைய ஃபர்ஸ்ட் சர்வருக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஆஸ்திரேலியா வந்து அஜூரோடைய செகண்ட் சர்வருக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இதில் போயிட்டு ரூல் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதில் ஆஸ்திரேலியாலேருந்து வரக்கூடிய யூசர்ஸ் வந்து எதுக்கு போகணும்னு சொன்னேன், செகண்ட் சர்வருக்கு போகணும்னு சொன்னேன். இப்போ இவங்க எல்லாம் வந்து ஆஸ்திரேலியாலேருந்து வரவங்க எல்லாம் உங்களுக்கு இது போயிடும். ஆஸ்திரேலியா அண்ட் பசிபிக் உங்களுக்கு அந்த ஆஸ்திரேலியா ரீஜனில் இருக்கிற எல்லாமே அங்கே போகும். ஸோ இன்னும் ஒரு லொக்கேஷன் என்ன, மேபி ஈவன் அயர்லாந்து கூட நம்ம அலோவ் பண்ணலாம். அயர்லாந்து வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு போகிற மாதிரி கொடுக்கலாங்களா? ஸோ ஏடபிள்யூஎஸ் சர்வர் வந்து யூஎஸ்ல தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களை அங்கே போக வைக்க முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் சே அயர்லாந்து யூசர்ஸ் வந்து அயர்லாந்து வந்து யூரோப்பில் அயர்லாண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் உடைய என் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் ஏடபிள்யூஎஸோட சர்வர். இப்போ என்ன ஆகும், இப்போ போயிட்டு நான் வந்து ஜியோபிகேல செக் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியாவும் அயர்லாண்டும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், பட் யூஎஸ் வந்து அனேபிள் டு ரெண்டர் தான் வரும் இன்னுமே, ஏன்னா வந்து நம்ம யூஎஸ் நம்ம அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும். லெட்ஸ் ட்ரை தட். இப்போ அயர்லாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடணும் இப்போ நமக்கு. ஸோ அயர்லாந்து வந்து ஏடபிள்யூஎஸ் சர்வருக்கு போகணும், வெல்கம் டு ஏடபிள்யூஎஸ் அது வரணும். ஆஸ்திரேலியா வந்து அஜூரோடைய செகண்ட் சர்வராக இதுக்கு கொடுத்துருக்கோம், ஸோ அதுக்கு போகணும். ஸோ ஏடபிள்யூஎஸ் ஆன்சர் வந்துருச்சுங்க, வெல்கம் டு இது. அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ் அஜூரோடைய செகண்ட் சர்வருக்கு வந்து போகுது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம யூஎஸ் அலோவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைனலாக இப்போ யூஎஸ்லேருந்து யார் வந்தாலும் எங்கே போக சொல்லலாம், அஜூருக்கு போக ஏடபிள்யூஎஸ் போக சொல்லலாமா? ஸோ இதில் வந்து யூஎஸ்லேருந்து யார் ஆக்சஸ் பண்ணாலும் யூஎஸ் நார்த் அமெரிக்காலேருந்து யார் ஆக்சஸ் பண்ணாலும் எந்த சர்வருக்கு போக சொல்லலாம். நம்ம will ask them to go to இந்த புதுசாக நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஏடபிள்யூஎஸ் உடைய லைட் சேல் அந்த ஏடபிள்யூஎஸ் சர்வர் 3க்கு வந்து போகிற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஓ வெரி நைஸ். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த என் பாயிண்ட்ல வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா அதே என் பாயிண்ட் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்த என் பாயிண்ட்ல கொடுத்துருந்தோம், யார் வந்து அந்த இதுக்கு போக சொல்லியிருந்தோம், பிரேசிலுக்கு. ஸோ இப்போ இதே ரூலில் போயிட்டு நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குது பிரேசில், இதுதான்ல. ஸோ இந்த ரூலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக நான் இன்னும் ஒரு ஜியோ லொக்கேஷன் ஆட் பண்ணணும், சவுத் அமெரிக்காவையும் நார்த் அமெரிக்காவும் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட். அதே மாதிரி இதை போயிட்டு நீங்கள் யூ கேன் கோ அண்ட் அப்டேட் இட், சேவ் கொடுத்துட்டானோ அப்படின்னா இப்போ சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா எல்லாருக்குமே AWS 3 தான் வரணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை தட். ஜியோ காப்பி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜியோகிராஃபிக்கில் வந்து எந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ணால் எங்கே போகணும் அப்படின்றத நம்மளே வந்து டிசைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ரீஜனல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், இல்லை வந்து அது டேட்டா சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு GDPR ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் அவுட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எந்தெந்த லொக்கேஷனில் எந்தெந்த சர்வருக்கு போகணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம we can redirect the user. ஸோ டிராஃபிக் மேனேஜர்ன்றது இட் இஸ் a global load balancer, it is a